வணக்கம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் ஒரு தொக்கு ஒன்று பண்ண போகிறேன். இந்த தொக்கை வந்து ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. இப்போ இருக்க நிலைமைக்கு நம்ம வெளியே போய் காய்கறி எதுவும் வாங்க முடியல, ரேட்டும் ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்போ நான் செஞ்சுருக்க தொக்கை வந்து அதே நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாது, வச்சு சாப்பிடலாம். இந்த தொக்கை வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி சாப்பாட்லேயும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது ஒன்றை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. முக்கியமாக புதினாவில் செஞ்சனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல பசியை தூண்டும். பசிக்காதவங்க சாப்பிட நல்லா பசியை தூண்டும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்கம்மா. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய புதினா கட்டு வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நான் சுத்தம் பண்ணி அந்த ஒன்று ஒன்றா எடுத்து ஆஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். காஞ்ச இலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நல்ல பச்சை இலையாக எடுத்து நம்ம ஆஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த புதினா ஒரு கட்டையும் பாருங்கள் நல்லா சுத்தமாக ஆஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா 2-3 தரம் கழுவி அலசி எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா வச்சு பெரிய பாத்திரம் வச்சு அலசணும், ஏன்னா மண் இருக்கும் இதில். நல்லா தண்ணி நிறையா வச்சு பெரிய பாத்திரம் போட்டு அலசணும். இப்படி நல்லா இப்படி மிதக்கிற அந்த புதினாவை இப்படி மேலாக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை ஒட்ட புழிஞ்சிடணும். அலசி எடுத்த புதினாவை நம்ம ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டிக்கலாம். அது கூடவே ஒரு 15 மிளகாய், உப்பு, ஒரு 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, ஒரு 15-20 பூண்டு பல், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா போட்டு பச்சையாகவே ஆட்டி எடுத்துக்க போகிறோம். உப்பு பார்த்து போட்டுக்கலாம், தேவையான அளவு. இது கூடவே புளி பாருங்க, கொட்டை இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி பார்க்கணும், எடுத்து போட்டுக்கலாம். நல்லா புளி ஜாஸ்தியாகவே போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. பாருங்கள், இந்த கொடக்கல்ல ஆட்டுக்கல்ல நல்லா ஆட்டி எடுத்துட்டோம்னா அந்த ஆட்டுக்கல் ஆட்டுறது தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸியில் ஆட்டுறதோட ஆட்டுக்கல் ஆட்டினா தான் நல்லாயிருக்கும் சட்னி. நம்ம வச்சுருந்தாலும் கெட்டு போகாது இதில் ஆட்டி எடுத்தோம்னா. மிக்ஸியில் ஆட்டினோம்னா சூடாகிடுங்களா, மிக்ஸியில் அரைக்கும் போதே அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இதில் ஆட்டினா கெட்டு போகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும், எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். தண்ணி கொஞ்சமாக பார்த்து தெளிச்சுக்கலாம். அது பச்சை தலைனால தண்ணி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த புதினா பாருங்கள் அரைக்கும் போதே கருப்பாகிடுது. கருப்பானால் பார்க்கறது நல்லா இருக்காது, நம்ம மஞ்சள் போட்டால் நல்லா கலராக இருக்கும், சேர்த்துக்கலாம். ஒரு சில கீரைகள் செய்யும் போதெல்லாம் மஞ்சள் போட்டுக்குவாங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது பச்சையாகவே கலராக இருக்கும். அது இதனால தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறனால தான். பாருங்கள், தொக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருக்கும்போது எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து பச்சையாகவே அப்படியே சாப்பிட்லாம், இட்லி, தோசைக்கு, சப்பாத்திலாம் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிறனால திரும்ப எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் நம்ம. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், செமையாக சூப்பராக இருக்குது, வாசம் கீசம்லாம் டக்கராக. இதை அப்படியே வலித்து எடுத்துக்கலாம். அரைச்சி முடிச்சாச்சு. இதுதான் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கிற தொக்கு, சட்னி, எது வேணாலும் சொல்லிக்கலாம். சூப்பராக அப்படியே பச்சையாக எல்லாமே நேச்சராக பச்சையாக அரைச்சிக்கிறோம். இதுதான் உடம்புக்கு நல்லது. பாரம்பரியமான புதினா சட்னி, தொக்கு, எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிக்கலாம். எல்லாம் அரைச்சி ஒன்றா சேர்த்து வலிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கணும். அப்புறம் ஆட்டுகளை வேறு கழுவுவோம், அந்த தண்ணி வேறு இருக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுக்கலாம்.
இப்போ எல்லாம் வலித்து எடுத்து வச்சாச்சு. நம்ம இந்த ஆட்டுக்கல்லையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி இந்த கல்லை நல்லா கழுவிக்குவோம். இப்போ ஆட்டுக்கல்லை நல்லா கழுவி இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டோம். இதில் தான் அவ்வளோ சத்து இருக்குது எல்லாமே. இதை எடுத்துக்கிறோம், வேஸ்ட் பண்ண வேணாம். நான் அடுத்தது என்ன செய்கிறோம் சொல்கிறேன். இப்போ நம்ம வடை சட்டி வச்சுட்டோம் பாருங்கள் அடுப்பில். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். இதை ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக 100 கிராம் போதும். எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். நம்ம 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த புதினா தொக்கை சேர்த்துக்கலாம். அதனால் பாருங்கள் நான் குறைச்சிக்கிட்டேன். அதனால் ஜாஸ்தி வந்து அப்படியே குப்புன்னு பிடிச்சி எரியும். அதனால் குறைச்சிக்கிட்டேன். நல்லா வதக்கணும் இதை. இப்போ பாருங்கள் நான் அரைச்சி ஆட்டுக்கல்லை கழுவுனேன்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மீதம் இருக்கும், ஒட்டி இருக்கும். அதையும் நல்லா அலசி விட்டு இப்போ அனல் வச்சுக்கலாம். நான் ஆட்டுக்கல்லை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி அதில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா திக்காக தான் இருக்குது. நம்ம இது நல்லா சுருண்டு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வர மாதிரி வந்தால் தான் நல்லா நீடிச்ச நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது, சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் குறைச்சி வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சாலும் அடுப்பில் செஞ்சாலும் குறைச்சி வச்சுக்கோங்க. அதனால் நல்லா வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது வாசம். புதினா தொக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வெளியே வருது. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே இருந்தால் கலர் மாறிக்கும், நம்ம எடுத்துருவோம். புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, தோசை, இட்லி சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்கம்மா. நன்றி, வணக்கம்.